தென் கைலாயம் என்று அழைக்கப்படுற வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலைக்கோவிலுக்கு முதல் முறையாக போயிருந்தேன். மலை ஏறுவதற்கு நமக்கு 3வது கால இருக்க போற இந்த மூங்கில் தடி வாங்கிட்டு மற்றும் டார்ச் லைட்டும் மறக்காம வாங்கிட்டோம். கையில பணம் வச்சிருக்கணும். கூகுள் பே சில இடத்துல பயன் இல்லாம போகுது. எங்களுக்கு சிவன் பக்தர் ஒருத்தர் உதவி பண்ணாரு. கோவில் அடிவாரத்துல குடிநீர் வசதி இருக்கு. தேவையான அளவு தண்ணியை புடிச்சிட்டு சாமி கும்பிட்டு மலையேற தொடங்கிட்டோம். இரவு நேரத்துல மலை ஏறுவது ரொம்ப நல்லது. முதல் மலை ஏறின பின்னாடியே கொஞ்சம் எனர்ஜிக்கு குளுக்கோஸும் சோடாவும் வாங்கிட்டோம். முதல் 3 மலை கடினம் இருந்தாலும் 4 மற்றும் 5வது மலை கொஞ்சம் சமதளமா இருக்கும். 6வது மலை கீழ் நோக்கி இறங்கும். 6வது மலையோட கடைசியில சுனையில குளிச்சுட்டு செங்குத்தான 7வது மலை ஏறிட்டோம்னா சிவனை தரிசனம் பண்ணிடலாம். நீங்க மலை ஏறும்போது பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போனீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்துருங்க. ஏன் சொல்றேன்னா அந்த மலை நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. மலை ஏறுவதற்கு எவ்வளவு கடினமா இருந்தாலும் கடைசியா சிவனோட தரிசனம் கிடைச்சா மட்டும் போதும் மொத்த வழியும் போன மாதிரி இருக்கும்.